நிற்கிறது யார்? இந்த நகசம் பிரபு குடும்பம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 10:14 படிங்க. என்னாகமம் 10:14. முதல்ல புறப்பட வேண்டியது இந்த முதல் ஆளா நிற்கிறது யார் தான்? இந்த நகசம். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க வேகமா. 1 நாளாகமம் 2:10. ராம் அமினதாபை பெற்றான். பிரபுவாகிய, எப்படி போட்டிருக்குது? பிரபு குடும்பம். பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நம்ம இந்த பெயர் லிஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்க ஒரே ஜம்ப் அடிப்போம் பாருங்க அம்மா. இந்த கிறிஸ்தவர்கள் லாங் ஜம்ப் தாண்டறதுல கூடு நாட்கள் எங்க தெரியுமா? இந்த பைபிள் படிக்க முடிச்சா இந்த பெயர் வரும், ஒரே ஓட்டம். மத்த எழுதின சுவிசேஷம் ஆர்வமா ஆரம்பிப்பீங்க. ஆனா மத்த பகுதி என்னதான்? இன்னாரு பெற்றான வரும் அம்மா. ஆரம்பமே அமர்க்கணும் ஒரே தாண்டு. ஆமா, அது இன்ட்ரெஸ்டே போயிடும். சரி, பைபிள் அப்படியே மூடிமா. இதுக்கு மேல என்ன செய்யாது? யாரை பற்றா நமக்கு என்ன? பாருங்க அருமையானவர்களே, பிரபு குடும்பத்திலே ஆண்டவர் யாரை விட்டார்? ரூத்தை அழைத்து கொண்டு போனார். இன்னைக்கு அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூட போகிற கண்களை மூடி என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி இன்னும் ஆண்டவருடைய மீட்பை பெறாதவர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யார்? காடு வைங்கயா. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி யார் என்று சொல்லி காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த தூதன் யோவானை அழைத்து சென்றது. இன்னைக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாக இருக்க முடியும். நகோமியின் பேச்சை கேட்டு அதன்படி நடந்ததுனால தானே போவாசை கையினுடைய கையை பிடிக்க முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவினுடைய கரங்களை பிடித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தாதன் ஐயா நம்ம மனவாட்டி என்கிற அந்த காரியத்தை நம்ம அடைய முடியும். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை ஆண்டவரே, இந்த நாளிலே நான் என்னை உமக்கு தருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல எல்லாரும் இந்த நேரத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே மக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இடத்துல வந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய மேலே கரத்தை வைப்பீராக. யாரெல்லாம் உம்மை இந்த ரூத்தை போல நீரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே உம்மை சுமந்த ரூத்தை போல அர்ப்பணிக்கிற அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தை வைப்பீராகப்பா. முற்றுப்புள்ளி வைத்த வாழ்க்கைக்கு கமா போட்டு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை துளிவிட செய்தவரே, இந்த இடத்திலே அண்களாய் போடு நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிவிட பண்ணுவீராக. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தைப்படி வனாந்தரம் வறண்ட வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை ஆவிக்குரிய பகுதிகள் எல்லாம் செழிப்பாவதாக. முழங்கால்கள் எல்லாம் நிமிரட்டும், தளர்ந்த கைகள் முழங்கால்கள் எல்லாம் நிமிரட்டும் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இஸ்ரவேலின் பராபரனே இறங்கும் உந்தன் அடியாரே, சாஸ்வதமாய் வானருள் நீவார், சுகமாய் ஜெகத்தை ஆண்டருள்வார். இஸ்ரவேலின் பராபரனே இறங்கும் உந்தன் அடியாரே, சாஸ்வதமாய் முன்னருள் நீவார், சுகமாய் ஜெகத்தை ஆண்டருள்வார்.
நகர தலைவர் அவர்களுக்கோ
சோபனம் தாவீது மைந்தர்க்கு சோபனம் சோபனம் சங்கை மணாலக்கு சோபனம் சோபனம் தாவீது மைந்தர்க்கு சோபனம் சோபனம் எங்கள் அரசர்க்கு சோபனம் சோபனம் இயேசுநாதர்க்கு சோபனம் சோபனம் எங்கள் அரசர்க்கு சோபனம் சோபனம் இயேசுநாதர்க்கு சோபனம் சோபனம் சோபனமே சோபனமே சோபனமென்றால் சோபனமே ஜீவனான ஞான பிரதாப தேவதைவென்றால் சோபனமே ஜீவனான ஞான பிரதாப தேவதைவென்றால் சோபனமே சோபனமே கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட இருந்த இடத்தை விட்டு அசையாமல் சிறப்பாக இந்த பதிலை பிரசங்கத்தை கண்டுகளித்து யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் உள்ளோம். இன்னும் சரீரத்திற்கான ஆகாரத்தை நாம் என்ன செய்கிறோம், உட்கொள்ள போகிறோம். ஒருத்தருக்கு வயிறு பசித்த மாதிரியே தெரியல நினைக்கிறேன். நம்ம தலையாட்டு தாங்க பண்ணைய நைட்டு சாப்பாடு. ஏன்னா சிறப்பாக இந்த நாள் இரவு ஆகாரத்தை நமக்கு கொடுக்கின்ற திரு பாக்கியசீலன் சார் அவருடைய குடும்பத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவாதி தேவன் தாமே அவர்கள் என்ன பொருத்தனையோடு வேண்டுதலோடு கூட இந்த நாள் இரவு ஆகாரத்தை அவர்கள் கொடுக்கிறார்களோ அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பன்மடங்காக பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள் செய்வாராக. ஒருவேளை திருச்சுவன் மூப்பரில் ஐயா ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, இந்த இளநீல ஏலை விட்டுட்டு பிறகு சாப்பாடு ஒரு செஞ்சிருமா தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஜோமணி நிறைய பெற்ற உடனே சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே பந்தலுக்கு வந்துடுங்க. பந்தலுக்கு வரும்போது நம்ம நினைச்சோம் இந்த இளநீ அப்புறம் ஆப்பிள்ஸ் அப்புறம் மாதுளை எல்லாமே நினைச்சோம் நம்ம ஏழை விடுவோம். நீங்கள் அமர்ந்திருந்து இந்த பண்டிகையினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் ஆட்சியில் கட்டியிருக்கிற வாழை குலைகள் மற்றும் இளநிகள் நொங்குகள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, ஏலமிடப்படி இருக்கிறது. ஆகியால் நீங்கள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே இந்த பஜனை பிரசங்கத்தை நமக்கு வெகு நேர்த்தியாக சிறப்பாக நடத்தி கொடுத்த அருமையான ஆசிரியர் ராஜபாண்டியன் அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தட்டி நாம் அவரை உற்சாகப்படுத்துவோம். தேவாதி தேவன் தாமே அருமையான இந்த பஜனை பிரசங்கத்தை நடத்த தேவன் கொடுத்த இந்த தாளந்துகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல கீபோர்டு வாசித்த ஒருவேளை அற்புதமாக கீபோர்டு வாசித்த அருமையான சகோதரர் பென்னி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக அற்புதமாக நல்ல நேர்த்தியான முறையிலே கீபோர்டு வாசித்தார்கள். இதில் தபையில வாசித்த அருமையான ஐயா செல்வகுமார் அவர்கள் கீழே அமர்ந்திருக்கிறாங்க. அற்புதமாக நல்ல அந்த பழைய பாரம்பரியமான தபையிலாவை அவர்கள் சிறப்பாக நேர்த்தியாக நமக்கு அளித்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பேட் வாசித்த அருமையான சகோதரர் யாவிட் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை கட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அதே போல சாக்ஸோஃபோன் வாசித்த ஜீவகுமார் ரிட்டையர்டு டீச்சர். ஒருவேளை ஆள் கொஞ்சம் பெரிய வயசான ஆளுக்கு நம்ம எப்படி வாசிக்க போறாப்புல நினைச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அவன் தான் பயங்கர ஸ்பீடு, நல்ல உற்சாகமாக சிறப்பாக என்ன செய்தார்கள், வாசித்தார்கள். ஐயா அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வயலின் வாசித்த அருமையான ஜெவேஷ் சிங் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக வாசித்தார்கள். ஒரு அற்புதமான குழு, நல்ல நேர்த்தியான குழு, சிறப்பாக என்ன செய்தார்கள், இந்த இசைக்கருவிகளை மீட்டார்கள். அதே போல் இவர்களுக்கெல்லாம் சூப்பர்வைசராக இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான ராஜன் ஆசிரியர் அவர்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி சவுண்ட்ஸ் இருக்கு, பின்னால கேட்கலையா அப்படின்னு அவர் சுற்றி அழகாக நேர்த்தியாக நல்ல கோஆர்டினேட் பண்ணாங்க. அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவாதி தேவன் தாமே அருமையான இந்த பஜனை குழுவை தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் தேவாதி தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. தலை நாம் யாவரும் நிறைவு ஜெபத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே,
எங்களுடைய புதிய நகர் சேகரத்தினுடைய இந்த 12வது ஸ்தோத்திர பண்டிகை இந்த நாளிலே அருமையான பஜனை பிரசங்கத்தோடு கூட நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆயத்த ஆராதனை முதல் இந்த நிறைவு பஜனை பிரசங்கம் வரை எல்லா ஆராதனைகளிலும் உங்களுக்கு தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனையிலே இந்த பஜனை பிரசங்கத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பு பிள்ளைகள் கொடுத்திருக்கின்ற இந்த அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இதற்கேற்ற பன்மடங்கான ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் தாமே உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வாழ்விலே திரும்ப அருள்ச்சிய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இரவு ஆகாரத்தை கொடுக்கிற அருமையான அன்றைய பாக்கியசீலன் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக நன்றி. உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தேவாலயத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரே அருமையான இந்த பஜனை குழுவுக்காக நன்றி. அருமையான ஆசிரியர் ராஜப்பள்ளி அவர்களுக்காக நன்றி. சிறப்பாக அவர்கள் அதை லீட் பண்ணி கொண்டு செல்ல நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் அருமையான இந்த ஆசிரியர் பட்டணத்தில் வரும்போது அவர்களை பாதுகாத்துக் கொண்டீங்க. உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேறு நேசரோட பிரசன்னம் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நிறைவேற்று அவர்கள் திரும்ப செல்கின்ற நேரத்திலே வாகனத்திலே முன்னும் பின்னுமாக இந்த பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. கடந்த பகல் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் வாசற்படியில் நான் தங்கியிருப்பதை நான் வேண்டும் சொன்ன வார்த்தையின்படி அண்மையான பிள்ளைகள் இந்த காலை முதல் பண்டிகை ஆராதனை மதியம் எல்லா வேளையிலும் ஓடு கூட தங்கியிருக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த இரவேளையிலும் சுகமான இளைப்பாறுதலையும் தருங்க ராஜா. வீட்டை சுற்றிலும் எடுத்து பாதுகாத்துக் கொடுங்க. படுக்கையில உடைய தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். ஆனால் காலையில் துதிக்கும் துதியோடு எழுதி உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே